கடந்த 2 நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. சில நேரம் சிறு தூறல்தான். ஆனால் அவ்வப்போது கடும் காற்று கூரை செம்புகள், அடைப்பு பலகைகள், சுவரில் உள்ள இடைவெளிகள் வழி மழை நீரை பீச்செடித்தபடி பள்ளத்தாக்கில் சுழன்று அடிக்கிறது. அந்த தட்டை கூரை பல இடங்களில் ஊறிப்போய் மழை துளிகள் தலை மீது, கணப்புக்கு முன்னிருந்த பானைகள் மீது, நவங்கின் பற்றையிலிருந்த மரங்கள் மீது எனச் சொட்டின. இமாலயத்தின் வடக்குச் சரிவில் மழை என்பது ஒரு அபூர்வம். சுள்ளிகள் மரப்பட்டைகளுடன் குழைத்த சேறு கலந்து அமைக்கப்பட்ட இந்த தட்டை கூரைகள் சாதாரணமாக போதுமான பாதுகாப்பு அளிப்பவை. ஆனால் மழைக்காலத்தில் அல்ல. அவ்வப்போது ஏதேனும் பழைய கூரை உள்வாங்கிக் கொள்ளும் அல்லது முழு வீடுமே இடிந்து சரிவில் இழுத்துச் செல்லப்பட்டு பள்ளத்தாக்குக்கு போய்விடும். இந்த ஆபத்து பற்றி நன்றாக அறிந்திருந்தும் நவங் பதற்றமின்றி இருந்தார். அவருடைய ஒரே கவலை மழை நீர் சொட்டி பீர் தொட்டிகள் செய்ய வைத்திருக்கும் மரங்கள் சேதப்பட்டுவிடக் கூடாதென்பதுதான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக மிக குறைந்த மரங்களையே கொண்டிருக்கும் இந்த பள்ளத்தாக்கில் மரம் ஒரு விலை மதிப்பில்லா பொருள். கூரை வழியே தண்ணீர் சொட்டத் தொடங்கிவிடும். கடைசியில் தொட்டிகளை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி அதன் மீது மரங்களையும் அடுக்கி அவற்றை என்னுடைய உறங்கும் பையினால் மூடி வைக்கிறோம். நவங் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார். பார்லி பீர் கொண்டு வருகிறார். நாங்கள் பீரை அருந்தியபடி காத்திருக்கிறோம். அடாவடித்தனமாக நடந்து கொண்டிருந்தாலும் நான் இயல்பாக இருப்பதாக காட்டிக்கொள்ள இந்த மழை உதவியது. மீண்டும் கூரை எப்போது ஒழுகும், மறுபடி ஏதாவது பொருட்களை ஒழுகாத இடம் நோக்கி எப்போது நகர்த்துவோம் என்று பரபரப்புடன் காத்திருக்க ஆரம்பித்தேன். நான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கிறேனோ அந்த அளவுக்கு விரைவாக என்னுடைய பைத்தியக்காரத்தனத்தை அவர்கள் மறந்து விடுவார்கள் என்று நம்புகிறேன். யோகானந்தர் என்னை தனது ஒளிரும் விழிகளால் பார்த்தார். அவரது மந்தகாச புன்னகை மழையை கூட்டாளியாக்கிக் கொள்ள முயலும் என்னுடைய தந்திரத்தை அங்கீகரிப்பது போலிருக்கிறது. எல்லாமும் மன்னிக்க பெறும் வரை நாங்கள் இங்கிருந்து கிளம்ப முடியாது என்பது அவருக்கு தெரியும். அது மட்டும் போதாது என்பதும் அது எனக்கு தெரியும் என்பதும் அவருக்கு தெரியும். அங்குள்ள மக்களை நான் அவமானமின்றி நேருக்கு நேர் பார்க்கும்போது கூட அடுத்து எங்கே போவது என்ற கேள்வி எஞ்சியிருக்கும். ஏன் போக வேண்டும் என்ற கேள்வியும். மழை நின்று மென்தூறலாக மாறிய போது அவரை பின்தொடர்ந்து வீட்டுக்கு மேற்புறமுள்ள சரிவில் நிற்கும் செங்குத்து பாறைகளை நோக்கி செல்கிறேன். பாதை குறுகலாக இருக்கிறது. சில இடங்களில் மிகச் செங்குத்தாகவும். கீழே பள்ளத்தாக்கு அடர்ந்த மூடு பனியால் மறைக்கப்பட்டிருக்க நவங்கின் வீட்டை கடந்து உதிரி மேகங்கள் நகர்ந்தபடி இருக்கின்றன. விரைவில் நாங்கள் செங்குத்து பாறைகளுக்கும் மேகங்களுக்கும் நடுவே நிற்கிறோம். பனிப்புகை சூழ்ந்த கொடும்பாறைக்கு மேல் இயற்கையாக அமைந்த முகப்பு மாடம் போலிருந்த அகன்ற பாறையின் ஓரமாக வந்து நிற்கிறோம். பாருங்கள் என்று கையை வீசி காண்பிக்கிறார். என்ன பார்க்கிறீர்கள்? ஒன்றுமே இல்லை. நாம் மேகங்களுக்கிடையே நிற்கிறோம். 2 தேவதூதர்களைப் போல அல்லது சாத்தான்களைப் போலவா? நாங்கள் பாறை விளிம்பை அடைகிறோம். கண்ணுக்கு தெரியாத செங்குத்து பாறைகளின் மேலாக கால்களை தொங்கவிட்டபடி அமர்கிறோம். பயமாக இருக்கிறதா? அவர் என்னை பார்க்கிறார். இல்லை என்று மெதுவாக தலையாட்டுகிறேன். பயம் இல்லையா? வியப்புடன் கேட்கிறார். அப்படி என்று குதியுங்கள். கீழிருக்கும் மூடு பனிக்குள் குதித்து விடுங்கள் என்று நான் கேட்கிறேன். நீங்கள் ஏமாற்றுக்காரர் இல்லை என்பதை நிரூபிக்க. உண்மையாகவே நீங்கள் என்னை உங்களது குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நிரூபிக்க. உங்களை எச்சரித்திருக்கிறேன், ஒரு நாள் எனக்கு நிரூபண தேவைப்படும் என்று. அந்த நாள் இதுதான். உங்களது கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தும் நாள். மேலே
அதை நான் ஆபத்து குறைவான வழியில் செய்ய முடியாதா? தனது கண்முன் என்னை நான் மாய்த்துக் கொள்வதை அவர் எதிர்பார்க்கவில்லை. கீழ்ப்படிதல் என்பது முட்டாள்தனம் அல்ல. அவருக்கு நிரூபணம் தேவைப்பட்டால் அவர் விரும்பும் எதை வேண்டுமானாலும் நான் செய்வேன். எதை வேண்டுமானாலுமா? அவர் சற்று சீற்றத்துடன் கேட்டார். நான் உண்மையாக விரும்பும் ஒன்றை தவிர எதை வேண்டுமானாலுமா? நான் சொல்கிறேன், இந்த இருண்ட பள்ளத்தாக்கில் மறு யோசனையின்றி என்னால் குதிக்க முடியாது என்று நான் சொல்லவில்லை. என்னால் அது முடியும். பலமுறை நான் செய்ய ஆசைப்பட்ட விஷயம் அது. ஆனால் ஒருபோதும் அதை என்னால் செய்ய முடியவில்லை. இனியும் செய்ய முடியாது. அதற்கு ஏற்றதொரு காரணம் எப்போதுமே எனக்கு கிடைக்காது என நினைக்கிறேன். இப்போது அதை செய்தால் அதற்கு அர்த்தம் இருக்காது. வாழ்க்கை நீங்கள் பிரதான பாத்திரமேற்று நடிக்கும் ஒரு நாடகம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது நாயக பாத்திரம். பொருள்மிக்கதொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற தனது மாயைக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்த அனைத்து பாத்திரங்களையும் ஏற்று நடிக்க விரும்பும் ஒரு நடிகன்தான் இந்த நாயகன். அதே நேரம் அவன் முன்வரிசையில் அமர்ந்து அந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனே அவனது நாயகன். அவனே அவனது பார்வையாளன். இந்த மாயையை உடையுங்கள். அது உங்கள் மூளைக்குள் உள்ளது. உங்கள் மண்டையை உடையுங்கள். உங்களது மாயை விலகும். அப்புறம் அவரை நான் கேட்கிறேன், எப்படி அறிவார்த்தமாக வாழ்வது என்பதை கற்பிப்பார் என்ற நம்பிக்கையில் அவரிடம் வந்திருக்கிறேன். மரணிப்பது சுலபம். எனது விசுவாசம் ஓர் ஆசிரியராக அவர் மீது நான் வைத்திருக்கும் மரியாதை. அவரது பாடங்களை செயல்முறைப்படுத்த நான் மிக முயல்கிறேன். அவ்வப்போது எல்லை மீறி விடுகிறேன். அதை அவரும் எதிர்பார்த்தே இருப்பார். மிகச்சரியான ஒரு சமநிலையை கண்டடைவது சுலபமில்லை. நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த நன்றியுமே கூட அவர் மீதான மரியாதையின் ஒரு அங்கம்தான். நான் வந்திருப்பது எதற்கென்றால், நீங்கள் எதற்கு வந்திருக்கிறீர்கள் என்பது பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அவர் என்னை இடைமறிக்கிறார். என் மீது நீங்கள் நிபந்தனையின்றி விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதற்கு நிரூபணம் கொடுங்கள். வார்த்தைகளில் அல்ல, செயல்களில். உங்களை பொறுத்தவரை நான் இரத்தமும் சதையுமான மனிதன் அல்ல. உங்களது நாடகத்தில் தற்காலிக பாத்திரம் ஏற்றிருக்கும் ஓர் அந்நியன், ஓர் உதிரி நடிகன். நீங்கள் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களை மிக மதிக்கிறேன் என்கிறேன். நீங்கள் கொண்டிருக்கும் அனைத்தையும் நானும் பெற விரும்புகிறேன். உங்களில் நான் என்ன பார்த்தேன் தெரியுமா? நீங்கள் எனது அபிமானத்தை பெற முயல்கிறீர்கள். இந்த ஆசிரியனுக்கு ஏற்ற மாணவன் நீங்கள் என நிரூபிக்க முயல்கிறீர்கள். இல்லையென்றால் பின்புறத்தில் ஒரு உதை கொடுத்து உங்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுவேன் என்று நினைக்கிறீர்கள். உங்களை கண்டால் எனக்கு அச்சமாக இருக்கிறது என்கிறேன். எப்படி முயன்றாலும் நீங்கள் அசைக்க முடியாதவர், வலுவானவர். தறிகெட்டு ஓடும் ரயிலைப் போல என் மீது பாய்கிறீர்கள். உண்மைதான், நான் கலகம் செய்கிறேன், கோபம் கொள்கிறேன். ஆனால் இறுதியில் நீங்கள் என்மேல் ஏறி கடந்து போவீர்கள் என்பதை உணர்ந்தே இவற்றை செய்கிறேன். என்னை உங்களால் ஏமாற்ற முடியவில்லை. அதனால் என்னை வெறுக்கிறீர்கள். நான் உங்களை தாக்கிக் கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு திருப்பி தாக்க தைரியமில்லை. நீங்கள் ஒரு கோழை. என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களை துண்டு துண்டாக வெட்டி பிறகு மீண்டும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்றா? எப்படி எனக்கு கைமாறு செய்வீர்கள்? எனக்கு ஊதியம் தேவை. அது முழுமையாக உங்களை என்னிடம் ஒப்புக் கொடுப்பதே. நன்றி கடன், மரியாதை பற்றிய வெற்று வார்த்தைகளை அல்ல, நீங்கள் மிகவும் விரும்புவதை எனக்கு கொடுங்கள். அவ்வார்த்தைகள் மரியாதையை அல்ல, அச்சத்தையே வெளிப்படுத்துகின்றன. எதிர்காலத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை கொடுங்கள். உங்களது எதிர்காலத்தை எனக்கு விட்டு கொடுங்கள். இந்த இருண்ட பள்ளத்தாக்கில் குதியுங்கள். அவர் சும்மா விளையாடுகிறார் என்று நினைக்கிறேன்.
நிச்சயமாக அவர் என்னை சீண்டுகிறார். இந்த விளிம்பிலிருந்து சட்டென்று நான் உருண்டு விழுந்துவிட்டால் என்ன செய்வார்? அப்படியென்றால் உங்களுடைய தன்முனைப்பை கொடுங்கள். அது உங்களுக்கு ஆபத்து இல்லாததாக முடியும். உங்களுக்கு காயம்படாது. நீங்கள் செத்து போக மாட்டீர்கள். எனக்கு ஒரு பரிசு கொடுங்கள். உங்களுடைய தன்முனைப்பை கொடுங்கள். என்னால் முடியும் என்றேன். தாழ்ச்சி வேண்டி நான் ஏங்குகிறேன். தாழ்ச்சி மூளை சுறுசுறுப்பின் தாய். எனது தன்முனைப்பை அவரிடம் தருகிறேன். அதை வைத்து என்ன வேண்டுமானாலும் அவர் செய்து கொள்ளட்டும். எனக்கு அது தேவையில்லை. சிரித்தபடி அவர் எழுந்து நிற்கிறார். தேனொழுகும் பேச்சிலும் வெற்று வாக்குறுதிகளிலும் தேர்ச்சி கண்டவரால் செயலில் தனது திறமையை காட்ட முடிகிறதா பார்ப்போம். அவர் தனது கால்சராயை கீழே இழுத்து விடுகிறார். என் புட்டங்களை நக்குங்கள் என்கிறார். உங்களது நாவால் அவற்றை சுத்தப்படுத்துங்கள். மலை மலர்களைப் போல அவை ஒளிரட்டும், மனம் வீசட்டும். இழித்தவாறே என்னை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் தயங்குகிறீர்கள்? உங்களது வாழ்வை தரமாட்டீர்களா? உங்களது தன்முனைப்பை எனக்கு தரமாட்டீர்களா? அப்படியானால் எதை எனக்கு தர தயாராக இருக்கிறீர்கள்? உங்களுக்கு உதவாத ஒன்றையா? கால்சராயை இழுத்து மேலே விட்டு கொண்டு விலகி நடக்கிறார். சாத்தியமில்லாதவற்றை கேட்கிறீர்கள். அவரை நோக்கி கத்துகிறேன். உங்களுடைய புட்டங்களை நக்கி நான் எதை நிரூபிக்கப் போகிறேன்? தாழ்ச்சி வேறு, அவமதிப்பு வேறு. இதற்கு எனது தன்முனைப்பை தருவதற்கு நான் தயாராயில்லை என்று அர்த்தமில்லை. அது அடிப்படை மனித கண்ணியம் சார்ந்த விஷயம். அதை நான் உங்களிடம் தந்து விடுவதாக இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவர் திரும்பி பார்க்கிறார். நீங்கள் என்னை கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறீர்கள். என் புட்டங்கள் உங்களுக்கு அழுக்காக தெரிகின்றன. அதனாலேயே எல்லா நேரமும் உங்கள் வாயிலிருந்து மனம் தள்ளி கொண்டிருக்கிறது. அது பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. மிக கண்ணியமான மலம் மிக கண்ணியமான முறையில் உங்களது வாய் வழியே கொட்டி கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போதும். ஏராளம் அனுபவித்தாயிற்று. எந்த வழியிலாவது குழப்பங்களிலிருந்து தோண்டி உங்களை வெளியே கொண்டு வந்து விடுங்கள். பாறை விளிம்போரம் போய் நிற்கிறார். கைகளை விரிக்கிறார். முதுகுத்தண்டை சில்லிட வைக்கும் ஒரு சிரிப்பு. தலைகீழாக பள்ளத்தாக்கில் குதிக்கிறார். மூடுபனி அமைதியாக அவரை விழுங்கிக் கொள்கிறது. எனக்கு அப்போது தோன்றியதெல்லாம் அவருக்கு பின்னால் அப்படியே குதித்து விட வேண்டும் என்பதுதான். பள்ளங்களை காண்பதை விட மேகங்களால் சூழப்பட்டிருப்பதையே உணர்கிறேன். அவை என் நினைவில் நான் சுமந்து செல்லும் இருட்பள்ளத்தாக்குகளின் ஒன்று கலந்த சித்திரம். சொர சொரப்பான பாறைகள், நொறுங்கிக் கொண்டிருக்கும் செங்குத்து பாறைகள், கூரான பாறைகள் நிறைந்து சரளை பாவிய அடிப்பகுதி. கீழே பாறைகள் மீது உருக்குலைந்த யோகானந்தரின் உடல். கழுத்து உடைந்து, முகத்தில் இரத்தம் தெறித்து, கண்கள் விரிந்து, எங்கோ பார்க்க பக்கத்தில் என்னுடைய உடல் தட்டையாகி திருகிக் கொண்டு உருத்திரிந்து. மூடு பனிக்குள் கூறிய அழகு கொண்ட மலைப்பறவைகளின் குரலை கேட்க முடிகிறது. அவை என்னை குத்தி கிழித்து துண்டுகளாக்கி எடுத்துக்கொண்டு ஆயிரம் திசைகளில் பறந்துவிடும். மூடு பனியை நூடாக பார்க்கக்கூடிய வகையில் தளர்ந்த உடல்களுடன் நடந்து வரும் மலைப்புலிகள் பறவைகளை துரத்திவிடலாம். என் தலை தொடங்கி எல்லாவற்றையும் அப்புலிகள் நகங்களால் கிழித்து விழுங்கும். என்னை செரித்துவிடும். பிறகு மலைச்சரிவுகளில் மலமாக என்னை வெளியேற்றும். அங்கிருந்து மழை என்னை அடித்துச் செல்லும். காற்று பள்ளத்தாக்கெங்கும் என்னை தூவும். அப்போது என்னுடைய நான் எங்கே இருப்பேன்? என்னுடைய வீடு எங்கிருக்கும்? என்னுடையவை என நான் குறிப்பிடுவனவற்றின் மதிப்பு என்னவாயிருக்கும்?
இருட்பள்ளத்தாக்கின் விளிம்பிலிருந்து திரும்பி நடக்க விரும்புகிறேன். ஆனால் அதற்கு எனக்கு வலுவில்லை. மனத்திடம் என்னை விட்டு போய்விட்டது. ஒரு முடிவை விரும்பும் விசித்திர ஏக்கத்திடம் அது சரணடைந்து விட்டது. மீளவியலா ஒரு தீர்க்கமான முடிவின் விளிம்பில் நான் நின்றேன். இதுவரை எனக்கு தெரியாத ஒன்று அப்போது சட்டென புலப்பட்டது. நான் தீவினையை அஞ்சுகிறேன். என் மனதில் இருக்கும் தீவினையை, எனது முயற்சிகளில் ஏராளமானவற்றை எனது இயல்பின் இருண்ட பக்கத்திலிருந்து கிளம்பும் உந்துதல்களை அடக்குவதிலேயே செலவிட்டிருக்கிறேன். கவனமாக கட்டமைக்கப்பட்ட பொறுப்பும் ஒழுக்கமும் மிக்க ஒரு ஐரோப்பியன் என்ற பிம்பத்திற்கு உறுதுணையாக இல்லாமல் தனது இருட்டை தடை எதுவுமின்றி இஷ்டம் போல உபயோகித்து பார்க்க விரும்பும் பக்கம் அது. யதார்த்தம் மனதின் மாயை. அது தனக்கும் தனக்கு புறத்தே இருப்பவற்றுக்கும் இடையே ஒரு தொலைவை உருவாக்கிக் கொள்கிறது. பிறகு தான் அதனை உருவாக்கியது என்பதை மறந்து விடுகிறது. உலகை பற்றி தானே ஒரு சித்திரத்தை வரைந்து கொண்டு அதை யதார்த்தம் என அழைக்கிறது. வாழ்வினூடாக கடந்து செல்லும் பிரபஞ்ச நிகழ்வில் வாழ்தல், இறத்தல் இவற்றுக்கிடையில் எந்த வித்தியாசமும் இல்லை. பிறப்பும் இறப்பும் இந்த நிகழ்வில் உள்ளடங்கிய 2 நிலைகள், அவ்வளவே. நிலைகள் என்பவை கூட மனதினால் உருவாக்கப்பட்டவை. இயற்கையில் நிலைகள் இல்லை. ஒழுக்கு போன்ற தொடர்ச்சியான நகர்வுதான். வாழ்வும் உலகமும் நான் விழுந்து கொண்டிருக்கும் மேகங்கள் போல உருவமற்றவை. ஆனால் மனதுக்கு கண்டிப்பாக உருவங்கள் தேவை. அதுவரையும் சுற்றுப்புறம், தன் முக்கியத்துவம் ஆகிய ஓவியங்களுக்கு சட்டங்கள் அவசியம். மனம் ஒரு சலிப்புறாத பறவை. தனக்கு தகுதியான, தான் சொகுசாக வாழ உதவும் ஒரு கூட்டை அது கட்டிக்கொண்டே இருக்கிறது. மாயைகளின் கூடு. விளிம்பில் தடுமாறி செங்குத்து பாறையின் முனையில் முன்னோக்கி சாய்கிறேன். விழவிருக்கும் கணத்தில் வலுவான ஒரு ஜோடி கைகள் என் இடுப்பை பிடித்து பின்னால் இழுக்கின்றன. என்னை திரும்பி நிற்க வைக்கின்றன. என் முன்னால் முதியவர் யோகானந்தரின் புன்னகை தவழும் முகம். பின்னால் இருக்கும் பாறையில் மெதுவாக என்னை சாய்த்து நிற்க வைக்கிறார். தாந்திரீகம். அவர் சொல்கிறார், தாந்திரீகம் உங்களை விடுவிக்கும். தொட்டு பார்க்கிறேன். அவர் நிஜமாகவே அங்கிருக்கிறார். அங்கே பாருங்கள். செங்குத்து பாறையில் விளிம்பை தாண்டி சுட்டுகிறார். மழை கலந்த மூடுபனி விலகிவிட்டிருந்தது. இருட்பள்ளத்தாக்கின் அடிப்புறத்தை என்னால் பார்க்க முடிந்தது. அங்கே பாறைகள் இல்லை. மணல் நிரம்பிய மிருதுவான தரை, சிறிதளவே வளர்ந்த புற்கள் அதை இன்னும் மென்மையான தளமாக மாற்றியிருந்தன. அங்கிருந்து ஒரு வளைந்து நெளிந்து கிளம்பிய ஒரு பாதை இந்த பாறை வந்து முடிந்தது. உங்களது மனதின் இருட்பள்ளத்தாக்கில்தான் நீங்கள் குதித்தது, முதியவர் சொல்லுகிறார். நீங்களே உங்களுக்கு கேடாக இருக்கிறீர்கள். அக்கேட்டிலிருந்து உங்களை காத்து கொள்ள தாந்திரீகம் மட்டுமே உதவும் என்பதை இப்போது தெரிந்து கொண்டேன். உங்களது மனது அடைபட்டிருக்கும் சிறையின் சுவர்கள் மிக தடிமனானவை. அவற்றை உங்களால் தகர்க்கவே முடியாது. உங்களது தீவினை மிக்க மனத்துள் நீங்கள் குதிக்க வேண்டும். உங்களை அழிக்காத பட்சத்தில் மறுபுறம் இருக்கும் ஒளியை நோக்கிச் செல்ல அது அனுமதிக்கும். எங்களுக்கு கீழே இருந்த வீடும் பள்ளத்தாக்கு மொத்தமும் சட்டென சூரிய ஒளியில் பிரகாசமடைந்தன. விலகிச் செல்லும் மேக வரிசையின் மேல் சொரசொரப்பான பனிச்சிகரங்களை பார்த்தேன். கூரைக்கு திரும்பினோம். அங்கே நவங் தனது நனைந்த உடைமைகளை பரப்பி வைத்திருந்தார். அவரது விருந்தோம்பலுக்கு நன்றி சொல்லுங்கள் என்கிறார் யோகானந்தர். என் உறங்கும் பையை சுருட்டிக் கொள்கிறேன். என் சிறிய கூடாரத்தை மடித்து இறுக்கி வைத்துக் கொள்கிறேன். 2ஐயும் முதுகு பையில் கட்டுகிறேன். நவங்கிடமும் சிரித்தபடி இருக்கும் அவரது பெரியம்மாக்களிடமும் போய் வருகிறேன் என்கிறேன். நான் கிளம்புவதில் அவர்களுக்கு சந்தோஷம். யோகானந்தர் அதற்குள்
கிராமத்துக்கு போகும் பாதையின் ஓரிடத்தில் இறங்கி மறைந்து விட்டிருந்தார். அவரை பிடித்தபோது குறும்பாகச் சிரித்தபடி, எங்கே போகிறோம் என தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இல்லை என்கிறேன். பாறையுச்சியில் என்னை அப்படி அவர் திகிலுக்கு உள்ளாக்கி விட்டதன் கோபம் இன்னும் தீரவில்லை. நாம் தீவினயத்தை தேடப்போகிறோம். சாத்தானின் குளியலுக்கு நல்ல ஆயத்த நிலையில் இருக்கிறீர்கள். ஆனால் ஓர் எச்சரிக்கை, முட்டாள்தனமான கேள்விகள் கேட்காதீர்கள். ஒவ்வொரு கேள்விக்கும் உங்களை வாயிலேயே உதைப்பேன். என் கை மீது கருணை வையுங்கள், அதற்கு ஓய்வு கொடுங்கள். அங்கே பாறையுச்சியில் இருக்கையில் உங்களது மனதில் என்னென்ன ஓடின? நான் செத்து போய்விட்டேன் என நினைத்தீர்களா? நான் உடனே பேசத் தொடங்கி அரை மணி நேரம் பேசிக்கொண்டிருந்தேன். அங்கே உச்சியில் நடந்தவை பற்றி அல்ல, எனது புதிய கண்டுபிடிப்புகளை அவரிடம் சொல்ல வேண்டுமென்ற உந்துதல். நான் சொல்கிறேன், இயற்கையில் தூய்மை அசுத்தம், நன்மை தீமை என்ற வேறுபாடுகள் இல்லை. உடம்புக்குள் சிறைப்பட்டிருக்கும் மனம் லௌகீக வாழ்வில் இயங்குவதற்கு ஏதுவாக எதிரிடைகளை தேடுகையில் இந்த வேறுபாடுகளை உருவாக்குகிறது. இருமையின் இழைகள் கொண்டு யதார்த்தம் என்னும் மாயையை நெய்கிறது. வெறும் வெள்ளை இழையை கொண்டு அதனால் வடிவ பாங்குகளை உருவாக்க முடியாது. வேறுபடுத்தி காட்ட கருப்பு இழையும் தேவை. அப்போதுதான் இரண்டுமே கண்ணுக்கு தெரியும். நான் தொடர்ந்து பேச விரும்பினேன். ஆனால் எதிர்பாராத கணத்தில் யோகானந்தரின் முஷ்டி என்னை நோக்கி பக்கவாட்டில் பறந்து வருகிறது. பற்கள் உடையாதது அதிசயம். உதட்டைச் சுவைக்கிறேன், நாக்கில் இரத்தம். உங்களுடைய பொது பயணம் குறித்து மிகவும் கிளர்ச்சியுற்றிருக்கிறீர்கள் போல. புதிய இடங்கள், புதிய சாகசங்களுக்காக பரபரத்து காத்திருக்கிறீர்கள். உங்களது அச்சங்களுடனும் நம்பிக்கைகளுடனும் நீங்கள் ஒட்டி கொண்டிருக்கும் வரை உங்களது மூளை செயல்படும் விதத்தை அறிந்து கொள்ள விரும்பும் உங்களது முயற்சி ஏற்கனவே நீங்கள் உடைக்க விரும்பும் சங்கிலிகளோடு இன்னும் ஒரு சங்கிலியாகத்தான் சேர்ந்து கொள்ளும். நாம் பாதையில் நடக்கிறோம், தீவினையின் பாதையில். நிறைய விஷயங்கள் நமக்காக காத்திருக்கின்றன. ஆனால் உங்களை எச்சரிக்கிறேன், எதையும் எதிர்பார்க்காதீர்கள். எவ்வளவோ நடக்கும், ஆனால் அது அவ்வளவு முக்கியமில்லை. தொடர்ந்து பயணத்தில் இருப்பதே முக்கியம்.